அனைவருக்கும் வணக்கம். அதாவது 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதிக்கான முதல் 2 இயல் கொடுத்தாச்சு. இயல் 1, இயல் 2 ஏற்கனவே முன்னாடி உள்ள பதிவில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது 3வது பதிவு. இந்த 3வது பதிவில் பார்த்திங்கன்னா முழுக்க புத்தகம், வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் அப்படி நீங்கள் புக்கு ப்ளஸ் அதை வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தேர்வு நேர திருப்புதலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புத்தகத்துக்குள்ள போகலாம். மூணாவது இயல் பக்கம் 66. 3வது இயல் பக்கம் 66. பொருள் குழப்பம் இன்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் ஒன்று. அதாவது பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க. நிறுத்தக் குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல். 3வது விடை குறில் அப்படிங்கிறது தான் சரியான விடை. வல்லின மிகா தொடர்களில் பொருள் அறிந்து விளக்குக. இந்த பொறுத்துக விடை பார்த்திங்கன்னா 4, 3, 1, 2 3வது கொடுத்துருக்க விடை தான் இதற்கான சரியான விடை. வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க இருக்குதுங்களா. இதற்கான சரியான விடை பார்த்திங்கன்னா அறிவியல் மாணவர்கள், அறிவியலுங்கிற விட முன்னாடி போட்டால் போதும். அறிவியல் மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டன. ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வரிசையில் நின்று கண்காட்சியை பார்க்குற மாதிரி நம்ம நினைக்கலாம். அப்புறம் கீழ்காணும் சொல் உறுப்புகளை பிரித்து சேர்த்து இருவேறு தொடர்கள் அமைக்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. 7-2-14 என்ற பகுதியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அவன் முன் வந்து கூறினான். அவன் முன் வந்து கூறினான். அடுத்து தானே. அவன் தானே செய்தான். இடைவெளி இல்லாமல் அவன் தானே செய்தான். இப்போ அடுத்தால பார்த்துருப்பீங்க. அவன் இடைவெளி விட்டு தானே செய்தான். அடுத்து கத்தி கொண்டு வந்தான். கத்தி ஸ்பேஸ் விட்டு கொண்டு வந்தான். அதுக்கடுத்த தொடரில் கத்தி கொண்டு வந்தான். அடுத்து விட்டான் அப்படிங்கிற சொல்லுக்கு பாருங்கள். அண்ணன் அடித்து 2வது வார்த்தை, 3வது விட்டான். அதுக்கடுத்த தொடர் அண்ணன் அடித்து விட்டான் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பொருள்கோள் எத்தனை வகைப்படும், அவையாவை. பொருள்கோள் 8 வகைப்படும் அப்படிங்கிறத எழுதி அதற்கான விடைகளை படித்து எழுதுங்க. காற்புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், அதாவது கமா போடாதனால வரக்கூடிய குழப்பத்திற்கு ஏதாவது ஒரு சரியான விடையை எடுத்து எழுதுங்க. அடுத்தல பாருங்கள். சலசல, வந்து, கலகல, விமி இவற்றில் இரட்டை கிளவி தொடர்களை எழுதி அவற்றை எழுதும் முறையை விளக்குக. வினாவை நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி. நமக்கு தெரியும் இரட்டை கிளவினா என்ன, அடுக்கு தொடர்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. இரட்டை கிளவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேர்ந்தே இருக்கும், பிரித்தா பொருள் தராது. பாத்திரம் பளபளன்னு மின்னியது, பட்டாசு படபடன்னு வெடித்தது, இது மாதிரி சொற்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன செய்யுது பார்த்திங்கன்னா அந்த சொல்லை பிரித்தோம்னா பொருள் தராது. அதனால் இரட்டை கிளவியை சேர்த்தே எழுத வேண்டும். இதுதான் இலக்கண விதிக்கான சரியான விடை. என்ன எல்லாம் வரும் பார்த்துருப்பீங்க. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா சலசல, கலகல அப்படிங்கிற 2 தொடர் மட்டும்தான் என்னது இதற்கான விடை. இதே வினாவை வேறு மாதிரி கேட்கலாம். இந்த வினாவே கொடுத்துட்டு நீங்கள் இரட்டை கிளவியை படிச்சிட்டிங்களா, உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்கலாம், வேறு மாதிரி கேட்கலாம். அதாவது இதில் இருக்கக்கூடிய அடுக்கு தொடர் எதுன்னு கேட்பான். இப்போ வந்து விமி அப்படிங்கிறது அடுக்கு தொடர்.
அடுக்கு தொடர் பிரித்தாலும் பொருள் தரும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் ஒன்று தான், இது கேட்கக்கூடிய விதம் வந்து 2ஆக மாறலாம். அடுத்ததில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, திரு வளர் செல்வன் திரு வளர்ச்செல்வன். ஒன்றில் இச்சு போடாமல் ஒன்றில் இச்சு இருந்து, அப்போ பொருள் மாறுது. நிறைய மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறு, திரு வளர் செல்வன் திரு வளர்ச்செல்வன் அப்படின்னு இருக்குல்ல. சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரு வளர் செல்வன், இச்சு இல்லாமல் இருக்கக்கூடிய சொல்லு தான் சரியான தொடர். அப்போ அதற்கான இலக்கண விதி என்னென்னு கேட்குறாங்க. இலக்கண விதி பார்த்துருப்பீங்க. நம்ம எழுதக்கூடிய இது பார்த்திங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறத எழுதணும். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இதுதான் அதற்கான விடை. அடுத்தது பாருங்கள், புத்தகத்தில் பெறலாம். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கு. அதுவும் 1029. இதை வந்து 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. 1 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருக்குறள் அப்படிங்கிற சொல்லு, திருக்குறளில் குடும்பம் அப்படிங்கிற சொல்லு இடம்பெற்றுள்ள திருக்குறளுடைய எந்த திருக்குறள், எத்தனாவது திருக்குறள்னு கேட்டால் 1029 அப்படிங்கிறத எழுதிக்கிடுங்க. இது 1 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்தல பார்த்துருப்பீங்க, ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. செற்றார் அப்படின்னா யார்? செற்றார் அப்படின்னா பகைவர். கிளை அப்படின்னா உறவினர். உவகை மகிழ்ச்சி. காணம் காடு. இவற்றை வாசலுக்கு சென்று இன்முகத்தோடு வரவேற்பாயாக. எதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வக்கிரம் அவமானம் வஞ்சனை. இவை அனைத்தும் வக்கிரம் அவமானம் வஞ்சனை இவை அனைத்தும். தந்தனம் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அப்படிங்கிற சொல்லில் அடிக்கோடிட்ட சொல்லு தடக்கையான் அப்படிங்கிறதனுடைய பொருள் நீண்ட கைகளை உடையவன். இதனுடைய இலக்கண குறிப்பு அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படிங்கிற தொடரில் வெளிப்படக்கூடிய குடும்ப முறை பார்த்திங்கன்னா தந்தை வழி சமூக முறை. தந்தை வழி சமூக முறை. அடுத்து நம்ம சிறுவினா பார்த்துருப்பீங்க, குருவினா. புக்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், புக்கில்னா என்ன, தன்மனைனா என்ன? நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா புக்கில்னா என்ன, தன்மனைனா என்ன அப்படிங்கிறத எழுதுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, அதாவது புரிஞ்சுக்கிட்டுனா ஈஸியாகும். புக்கில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தற்காலிக தங்குமிடம். புக்கிலானது தற்காலிக தங்குமிடம். அதே மாதிரி பார்த்துருப்பீங்க, தற்காலமாக டெம்பரவரியாக ஒரு தங்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பேர் புக்கில். ஆனால் தன்மனை அப்படிங்கிறதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா மாறுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக வாழக்கூடிய வீடுக்கு பேர் தான் தன்மனை. திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் பெற்றோரை விட்டு பிரிந்து தனித்து வாழக்கூடிய இடத்திற்கு பேர் தான் தன்மனை. அப்போ புக்கில் அப்படிங்கிறது திருமணமாகி அந்த பெண் தலைவன் தலைவியோடு தற்காலிகமாக தங்கக்கூடிய வீட்டுக்கு பேர் புக்கில். அதுக்கப்புறம் பெற்றோரை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு பேர் தன்மனை. இரண்டாவது கேள்வி, ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை கூறுக. சுக்ரீவன் அப்படிங்கிறவன் யாருன்னா மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியனுடைய புதல்வன். மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியனுடைய புதல்வன் தானே யார்? சுக்ரீவன். அந்த சுக்ரீவன் பார்த்துருப்பீங்க, இப்போ ராமனுக்கு உதவி செய்கிறான், தன்னுடைய படைகளை கொண்டு போய் உதவி செய்கிறான். இப்போ ராமனும் சுக்ரீவனும் நண்பர்களாக இருக்கக்கூடிய சூழலில் பேசக்கூடிய வார்த்தை, விண்ணாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும்
விண்ணுலகமாக இருந்தாலும் மண்ணுலகமாக இருந்தாலும் உனக்கு பகைவனாக இருந்தால் அது எனக்கும் பகைவன். உன் பகைவன் என் பகைவன். உன்னுடைய அன்பிற்கினிய சொந்தக்காரங்க எனக்கும் உறவினர் தான். என்னுடைய அன்பிற்கினிய உறவினரெல்லாம் உனக்கும் உறவினர். நீ எல்லாரிடம் இனிய நண்பன், நீ என்னுடைய உயிர் போன்றவன் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் ராமன் சுக்ரீவனிடம் பேசிய வார்த்தைகள். மூணாவதாக ஒரு கேள்வி. எதிர்பாராத நிகழ்வுகளாக ஜலாலுதீன் ரூமி கூறுவது யாது? ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா விருந்தினர் இல்லம் என்ற நூலில் சொல்லியிருப்பார். ஜலாலுதீன் ரூமி விருந்தினர் இல்லம் என்ற நூலில் சொன்ன கருத்து தான் நம்ம படமாக வந்திருக்கு. ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், சற்றே நொடிப்பொழுதையான விழிப்புணர்வு. ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், சற்றே நொடிப்பொழுதையான விழிப்புணர்வு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகளாக ஜலாலுதீன் ரூமி கூறுகிறார். எதிர்பாராத நிகழ்வுனா அந்த மூணு தான். என்னதெல்லாம்? ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சற்றே நொடிப்பொழுதையான விழிப்புணர்வு. இந்த மூணுமே என்னது? எதிர்பாராத நிகழ்வு. அடுத்து வினா. துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும்? கேட்டிருக்காங்க. துன்பம் வருதுன்னா அது தொடர்ந்து என்ன வரும்? இன்பமும் வரும் அப்படின்னு ராமனுடைய கூற்று. அதாவது வாழ்க்கையில் ஒரே துன்பமாக வந்துக்கிட்டு நினைக்காதுங்க. துன்பத்தை தொடர்ந்து இன்பம் என்பது வரும். இது எதை உணர்த்துதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நிழலோட அருமை எப்போ தெரியும்? வெயில் அடிக்கும்போது தான் தெரியும். அதான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படிங்கிற பழமொழிக்கு பொருந்துது. அடுத்தல சங்க காலத்தில் தாய் வழி சமூகத்தின் பெண்கள் பெற்று இருந்த உரிமைகள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா தந்தை வழி சமூக முறை. திருமணமான பின்பு அந்த தலைவி தலைவனுடைய இல்லத்திற்கு சென்று வாழ்கிறா. இந்த தாய் வழி சமூக முறை அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. தாய் வழி சமூக முறையில் அந்த பெண் பிறந்ததும் அந்த வீடு தான், திருமணமாகி வாழ்கிறதும் அந்த வீடு தான். அது மட்டும் இல்லை, அந்த சொத்துக்கள் அனைத்தும் யாருக்கு போய் சேருதுன்னா பெண்களுக்கே போய் சேருது. தாய் வழி சமூக முறையில் அனைத்து வளங்களும் சொத்துக்களும் பெண்களுக்கே போய் சேர்கின்றது. அது மட்டும் இல்லை, அந்த குலத்தொடர்ச்சியினுடைய பெருமையாக பெண் குழந்தையவே கருதுகிறார்கள். எப்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் சொத்துக்கு வாரிசு கிடைச்சிச்சு சந்தோஷப்படுறோமோ, அது மாதிரி அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறக்கிறதவே அந்த குலத்தினுடைய தொடர்ச்சியாகவே அவங்க கருதுனாங்க. அடுத்த கொஸ்டின் சிறுவனா. பண்டை காலத்தினுள்ள விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தனி குடும்பமாக வாழ்ந்தாங்க. தனி குடும்பமாக வாழ்ந்த அந்த சூழலில் பார்த்துருப்பீங்க, தனித்து வாழ்ந்த மக்கள் மீண்டும் தலைவன் தலைவி இவர்களோட பெற்றோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வர்றது தான் விருந்த குடும்ப முறை. தலைவன் தலைவி மற்றும் பெற்றோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறது தான் என்னது? விருந்த குடும்ப முறை. இந்த விருந்த குடும்ப முறை இருந்ததற்கான அடையாளம் பார்த்துருப்பீங்க. பழைய காலத்தில் யார் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது யாருன்னா செவிலித்தாய். நற்றாய் ஒருபுறம் இருப்பாள். நற்றாய்னா பெற்ற தாய் தந்தை அரண்மனையில் இருப்பாங்க. அதுக்கடுத்து தலைவனுக்கு தலைவிக்கு அறிவுரை சொல்கிறதுலாம் யாருன்னா செவிலித்தாய், அந்த அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள். அந்த பணிப்பெண்களாக இருக்கக்கூடிய செவிலித்தாய் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, செவிலித்தாயினுடைய மகள் இந்த தலைவிக்கு யாராக இருக்கிறா?
தோழியாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம விருந்த குடும்ப முறையில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, விருந்த குடும்பம் அப்படின்னா அதாவது தலைவன் தலைவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறுதி காலத்தில் துறவரம் போகிறத அவங்க விரும்பலை. பெருமைகள் நிறைந்த பிள்ளைகளுடன் அறத்தினை விரும்பும் சுற்றத்துடன் சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் சிறந்த பயனாக கூறுகிறார். கடைசி காலகட்டத்தில் தலைவனும் இருக்கட்டும் தலைவியாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்து கடைசி வரைக்கும் அந்த இல்லறத்தை பேணுறதுவே சிறந்த அறமாக கருதப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, நிறைய மாணவர்கள் இது எப்படி எழுதணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா முதல்ல ஒரு 3 காலமாக பிரிச்சுருங்க. நால்வர், ஐவர், ஒரு காலம். நால்வர், ஐவர், அறுவர், எழுவர் அப்படின்னு 1 by 1 கிளைகள் எழுதிக்க. இது ஒரு காலம். 2வது காலத்தில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். யார் இந்த 4 பேர். அதுக்கடுத்த காலத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இவனுக்கு உறவினராக மாறினாங்க அப்படிங்கிறத எழுதணும். இப்போ நமக்கு கம்பராமாயணத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன், லட்சுமணன். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன், இவங்க 4 பேரும் யார்? பிரதர்ஸ். அதனால் இவங்க 4 பேரும் யாருன்னா உடன்பிறப்புகள். அதுக்கடுத்த காலத்தில் 3வது காலத்தில் நால்வர். அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் பேர். அவன் எப்படி உறவுமுறை உறவினர். 5வது ஆள் யார் வந்தா பார்த்தீங்கன்னா குகன் வந்தான். குகன் அப்படிங்கிறது யாருன்னா கங்கை கரையில் ராமன் தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கங்கை கரையை கடப்பதற்கு படகுகளை கொண்டு கொடுத்து ராமனை அக்கறை கொண்டு விட்டதுக்கப்புறம் நானும் உங்களோட வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிறான். அப்போ தான் சொல்கிறான், குகனை சேர்த்து ஐவராக சொல்கிறான். நாங்கள் முன்னாடி அண்ணன் தம்பி 4 பேராக இருந்தோம், ஒன்றை சேர்த்து நாங்கள் ஐவராக மாறிவிட்டோம் என்று சொல்கிறான். இது யார்? குகனை சேர்த்து 4 5 மாறிச்சு. இப்போ 6வது ஆள் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சுக்ரீவன், மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியனுடைய மகன். சுக்ரீவனை சேர்த்து அறுவராக மாறுறாங்க. 7வது ஆள் எழுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராவணனுடைய தம்பி வீடணன். அதாவது தன்னிடம் அடைக்கலம் புகுந்த அவன்கிட்ட அவனா சேர்றான். ஏன்னா அண்ணனுடைய போங்கு சரியில்லை அப்படிங்கிறதுனால ராவணனுக்கு அறிவுரை சொல்லி பார்த்தா அவன் கேட்கல. அதனால் ராமன்கிட்ட தன்னிடம் அடைக்கலம் புகுந்த எதிரியுடைய தம்பியை கூட சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்து எழுவராக மாறினாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதுதான் 5 கொஸ்டின். அந்த நால்வர், ஐவர், அறுவர், எழுவர் அப்படின்னு எழுதணும். எழுதணும்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்கடுத்தால ஒரு கொஸ்டின், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து அப்படின்னு புத்தகத்தில் ஒரு வரி கொடுத்து இடம் சுட்டி விளக்குகன்னு கேட்டிருக்கான். நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இடம் சுட்டினாலே யோசிக்கிறான். இது நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, திஸ் பேசேஜ் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஒரு போயம் பேர், அதுக்கப்புறம் பை ஆத்தர் எழுதுறீங்களா, அதுதான். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் இதன் ஆசிரியர் எழுதணும். இதுக்கு 2 மார்க்கு. இது மாதிரி 2 மார்க் அப்படியே எடுத்துடலாம். வரிகள் இடம்பெற்ற நூல் இதன் ஆசிரியர் அப்படிங்கிறத எழுதுனா 2 மார்க்கு. இப்போ வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துன்னு கேட்டாங்கல்ல, இவர்கள் இடம்பெற்ற நூல் ஜலாலுத்தீன் விருந்தினர் இல்லம். இதன் ஆசிரியர் யார்? ஜலாலுத்தீன் ரூமி என்று சொல்லக்கூடிய பாரசீக மொழி கவிஞர். ஜலாலுத்தீன் ரூமி எழுதுனா போதும். அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் ஒரு வரி எழுதிக்க. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா என் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதுக்கடுத்துல எழுத போகிறீங்க எது? வக்கிரம், அவமானம், வஞ்சனை. வக்கிரம், அவமானம், வஞ்சனை இந்த 3ஐயுமே இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இவையெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, யார் உன்னை பழி வாங்கினாலும் சரி, ஓகேவா, யார் கோவப்பட்டாலும் சரி, வக்கிரம், அவமானம், வஞ்சனை, பழிக்கு பழி தீர்த்தாலும் சரி,
இவையெல்லாம் உனக்கு ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடியது. ஒரு அனுபவத்தை உனக்கு கூட. ஏன்னா கடவுளே உனக்கு இங்கேருந்து அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவையெல்லாம் உனக்கு யார் கூட அனுப்புகிறா? இறைவனே உனக்கு எங்கேருந்தோ அனுப்பக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காரு. அதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்த வினா பார்த்துருப்பீங்க, தாயும் தந்தையும். உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டில் நீ குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு முறையில் நீ என்னென்ன உதவி செஞ்சுருக்க? அம்மா அப்பா வேலைக்கு போன சூழலில் நீ குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற இடத்துல இருந்து என்னென்ன உதவி செஞ்சுருக்க அப்படிங்கிறத எழுதுங்க. என் தாய் தந்தையர் வேலைக்கு சென்ற பின் கடைக்கு சென்று தேவையான காய்கறிகளை வாங்கி வைப்பேன். வீட்டில் தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வீட்டு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த சமையலை செய்து வைப்பேன். பாத்திரத்தை கழுவி வைப்பேன். வீட்டினை சுத்தமாக வைத்திருப்பேன். காய்ந்த துணிகளை மடித்து வைப்பேன். இப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் நீ எழுதலாம். சரிங்களா? முழுக்க முழுக்க கொஞ்சம் எஜுகேஷனை பற்றியும் கொஞ்சம் எழுது. பாடம் படிப்பேன், நானாகவே படிப்பேன், பெற்றோர் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுது. அடுத்தால மணந்தகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன மணந்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் புக்கில் அப்படின்னா தற்காலிக தங்குமிடம், தன்மனைனா திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மணந்தகம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது மணந்தகம் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் பார்த்திங்கன்னா, தலைவனும் தலைவியும் முதல் குழந்தை பிறக்கும் வரை, ஃபஸ்ட்டு சைல்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் தான் மணந்தகம். ஏன்னா அவங்களுக்கு தொடக்க கால அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஒரு காலம். இப்படி வாழணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் மூலமாக அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தொடக்க காலம் மணந்தகம். ஏன்னா முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் மேக்சிமம் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதனால் இது பேர் மணந்தகம். அதுக்கு இடத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நெடுவனாக தான் இருக்க இடத்துல குடும்பம் அப்படிங்கிற சிறிய அமைப்பில் இருந்து மிகப்பெரிய அமைப்பாக தோன்றுனதை கேட்டிருப்பாங்க. தனி குடும்பத்தை பற்றி எழுதிடுவேன். விரிந்த குடும்பம் படித்தாச்சு. தந்தை வழி சமூக முறை, தாய் வழி சமூக முறை, தாய் வழி சமூகத்தில் பெண்கள் பெற்று இருந்த உரிமைகளை பற்றி எழுதிடலாம். புக்கீல், தன்மனை, மணந்தகம், சிலம்புகளின் நோன்புங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துக்கிடுங்க. அது என்ன சிலம்புகளின் நோன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தலைவி பெற்றோர் வீட்டில் போட்டிருந்த சிலம்புகளை கலத்தி விட்டு மணமகனின் தாயார், அதாவது தலைவனுடைய தாய் மாமியார், அந்த தலைவிக்கு புதிதாக ஒரு சிலம்பினை அணிவிப்பது தான் சிலம்புகளின் நோன்பு. ஓகேவா? மணமான பின்பு தலைவனுடைய இல்லத்திற்கு வரும்போது தலைவனுடைய தாய் அவனுக்கு சிலம்புகளின் நோன்பு செய்திருக்கிறாள் அப்படிங்கிற செய்தியை உணர்த்தக்கூடியது 500. மறந்துடாதுங்க, 500 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களிடத்தில் கொண்ட அன்பை பற்றி எழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுதிடலாம். 4வர் 5வர் 6வர் 7வர் படித்தோமா? எக்ஸ்ட்ரா எழுத போகிற சடாயு என்பது தசரத மன்னன் தந்தையினுடைய நண்பன். இந்த பறவை இறந்து கிடக்கும்போது தன்னுடைய தந்தை போலவே நினைத்து அதற்கு இறுதிச் சடங்கு செய்த முறை எழுதிடுவீங்க. சந்தனக்கட்டை அகில்கட்டை கொண்டு வந்து அடுக்கணா பார்ப்பவரெலாம் வியக்கிற அளவுக்கு இருந்தது. நல்லா தன்னுடைய நீண்ட கைகள்னால தூக்கிட்டு வந்து தண்ணீரில் குளிப்பாட்டி நாணல் புல் போட்டு ஒரு மேடை அமைச்சு பூக்கள் தூவி இறுதிச் சடங்கு செஞ்சான் அப்படிங்கிறத எழுதியிருப்பீங்க. அப்புறம் சவரிங்கிற பாட்டி தனியாக காட்டில் இருந்தாங்க. அவங்கள யாருமே கவனிக்கலை. அந்த பாட்டியை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். அப்புறம் அந்த பாட்டி கொடுத்த பழங்களை சாப்பிட்டான் அப்படிங்கிறத எழுதிக்கிடுங்க. அதுதான் இதோட நெடுவினா முடியுது.
அப்புறம் உரிமை தாகம் அப்படின்னு ஒரு துணைப்பாடம். அது கதாமந்தர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உரிமை தாகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா பூமணி. அவங்க யாருன்னா முத்தையன், மூக்கம்மா, வெள்ளச்சாமி, அவரோட மனைவி, பேர் சொல்லலை. அப்புறம் ஒருத்தனை வட்டிக்கு பணம் வாங்குறான். அவன் பேர் மேலூரில் இருக்கக்கூடிய பங்காரசாமி. மேலூருங்கிறது ஊர். அதாவது தலைவனும், அதாவது முத்தையன், மூக்கம்மா திருமணத்திற்கு முன்னாடி நம்ம முத்தையன், வெள்ளச்சாமி அவங்க அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துடுறாங்க. எல்லா வேலையும் யார் தான் பார்க்குறா? முத்தையன் தான் பார்க்குறான். தன்னுடைய அப்பா இறப்புக்கு பின்பு தம்பியை நல்லா பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. முத்தையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. முத்தையன் கல்யாணம் பண்ணக்கப்புறம் வெள்ளச்சாமியை முத்தையனுடைய மனைவி மூக்கமாக ஒரு மகனை மாதிரி வளர்க்குறா. நல்லா எந்த நேரமும் மதநீர் மதநீர் என்று மதனின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய பையன். வெள்ளச்சாமிக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியினுடைய பேச்சை கேட்டுட்டு அண்ணன்கிட்ட சொத்து தகராறு சண்டை போட்டுக்கிட்டு நீலாம் எனக்கு அண்ணனாக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். இப்போ ஊர் மக்கள் மத்தியில் அவனுக்கும் பாதிக்கு பாதி நிலத்தை பங்கு வச்சாச்சு. எல்லாம் 2 பங்கு வச்சாச்சு. அண்ணனுக்கு எவ்வளோ பங்கோ அதே மாதிரி தம்பிக்கும் ஒரு அளவாக பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. சரி சமம் தான் இருக்கிறான். அவனும் சந்தோஷமாக தான் இருந்தான். இப்போ வெள்ளச்சாமிக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டிருக்கு. மேலூரில் பங்காரசாமிகிட்ட 200 ரூபா வாங்கியிருக்கான். எவ்வளோ ரூபா? வெறும் 200 ரூபா வாங்கியிருக்கான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பணத்துக்கு வட்டி கட்டலை. வட்டி கட்டாத நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நிலத்தை அடமானம் வச்சுட்டாரு. அடமானம் வச்சு அதில் கையெழுத்து போட சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் அவனை மிரட்டுறாரு. டே பணம் தாரியா? இல்லை வயலில் நான் விதைக்கட்டுமா அப்படின்னு யார் சொல்கிறா? பங்காரசாமி சொல்கிறாரு. இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இவனுக்கு தெரியலை. இப்போது இந்த நேரத்தில் ஊர் ஃபுல்லாக மழை பெய்யுது. எல்லாரும் காலையில் இருந்துச்சு கலப்பை உழவு கருவியெல்லாம் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போகிறாங்க. இவன் மட்டும் போகலை. இங்கே கணவனை மனைவியும் பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளச்சாமியை முன்னாடி சண்டை போடுறாங்க. யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? மூக்கம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே நடந்த விஷயம் மட்டும் தெரியுது யாருக்கு? அவனுடைய அன்னிக்கு. இப்போ முத்தையன்ட்ட வந்து சொல்கிறான். முத்தையன் அப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த மாடுகளுக்கு கயிறு திரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி திரிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் பருத்தி கொட்டையை சாணியோட உரசி போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க தம்பிக்கு மேலூரில் பங்காரசாமிகிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவர் திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த வயலை அவர் எழுதி கேட்குறாரு. சண்டை போட்டு கிடக்குறாங்க ஹஸ்பண்டு மனைவின்னு சொல்கிறா. யார்? மூக்கம்மா. இதை தெரிஞ்ச உடனே ஐயோ நம்மகிட்ட வேறு கையில் காசு கிடையாது, எல்லாத்தையும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு நம்மளும் எல்லாம் வாங்கி போட்டோமே, என்னடா செய்கிறதுன்னு நினைக்கிறான். பைசா நம்மகிட்ட இருந்தால் கொடுத்து உதவலாமே நினைக்கிறான். இப்போ மனைவி என்ன பண்ணுறா? மூக்கம்மா இந்தாங்க அப்படின்னு காதில் கிடக்கிற கம்மலை கலத்தி கொடுக்குறா. இதை வச்சுட்டு முதல்ல நீங்க அந்த பங்காரசாமிகிட்ட போய் நிலத்தை மீட்டுட்டு வாங்க, அதுங்க சின்ன பிள்ளைங்க தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறா. முத்தையன் இருந்தாலும் தம்பிகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறான். கேட்டு போகணுன்னு நினைக்கிறான். தம்பிகிட்ட கேட்டாச்சு. ஆனால் அவன் பதில் அவன் வாயிலேருந்து வரணும்ல. அதுக்கப்புறம் அண்ணன் முகத்தில் முழிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறான். இருந்தாலும் உண்மையை சொல்கிறான். அப்படி செவரை பார்த்துக்கிட்டு 8 கால் பூச்சை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். ஆமாம் அவர்கிட்ட கடன் வாங்கினேன் என்னத்துக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆனால் அண்ணன் முகத்தில் முழிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திட்டிவிட்டான். சரி கடைசியில் 200 ரூபா கடன் வாங்கினேன் இவ்வளோ தானே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வயலில் போய் உழுது போடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நான் போய் மீட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். பங்காரசாமி திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு. திண்ணையில் அப்படி பூசணி பழம் மாதிரி உட்காந்துருக்காரு. நல்லா குண்டாக இருப்பார். இப்போ என்ன முத்தையன் இந்த பக்கம் நீ வரமாட்டியே, புதுசாக இருக்குது, உனக்கு தான் பைசா தான் தேவைப்படுமா அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு எழுதி கொடுக்குறது, வாங்குறது, பணத்தை வாங்குறது, யார் நிலத்தையும் அபகரிக்கிறது, இதுதான் வேலை. இப்போ இவனும் வந்திருக்கிறானே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். சரி என்னவா இருக்கும்னு நினைக்கும்போது, நான் என் தம்பி வெள்ளச்சாமியுடைய நிலத்தை மீட்க வந்திருக்கேன். எப்பா உனக்கும் தம்பிக்கும் சண்டையாச்சே அப்படிங்கிறாரு அவர். ஆமாங்க சண்டை போட்டுக்கிறது தான், அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும், இருந்தாலும் அப்படி விட்டுற முடியுமா? சரி என்னதான் இருந்தாலும் எழுதி கொடுத்தேன் அவனாச்சே, அவன் வராமல் நீ வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லி விட்டாங்க 200 ரூபான்னு. என்னது 200? இல்லை 400. உனக்கு தெரியுமா?
இல்லைங்க 200 தான் சொன்னான். எப்பா நீயே அடகு வச்ச? அவன்லாம் அடகு வச்சான். அவன் வந்து கேட்கட்டும் அண்ணன் அப்படிங்கிறேன். அண்ணன் தம்பியில் யார் வச்சா உங்களுக்கு என்னங்க? நான் பணத்தை மீட்க வந்திருக்கேன், நிலத்தை மீட்க வந்திருக்கேன் கொடுங்கங்கிறான் இவன். இவர் உடனே அப்படி வினயம் வருது முகத்தில். கடைசியில் தர முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாரு. இவனும் கோவப்பட்டு யார் நாங்கள் தான் வயல் நாளைக்கு போய் உழுது போட போகிறோம், நீ வந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவருக்கு பங்காரசாமிக்கு ஏதோ ஒரு தோணுது, என்னடா இப்படி சொல்கிறானே, இவன்கிட்ட நிலத்தை எழுதி வாங்கிக்கலான்னு பார்த்தா பெரியவன் வந்து வேறு மீட்கணும்னு நினைக்கிறான், என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் கோவில்பட்டியில் போய் மறுநாள் காலையில் வக்கீலை பார்த்து ஒரு நோட்டீஸ் விட்டால் பயங்காட்டிடலாம்னு நினைக்கிறாரு. யார்? பங்காரசாமி நினைக்கிறாரு. இப்போது சட்டப்படி அந்த நிலத்தை எழுதி வாங்க முடியாது யாரால்? பங்காரசாமியால். இருந்தாலும் ஒரு மிரட்டல் விட்டா 400 ரூபா கிடைக்கும், இல்லைனா நிலம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. மறுநாள் காலையில் கோவில்பட்டிக்கு போகிறாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாரு. சரி வக்கீலை பார்த்தா அவருக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கு முன்னாடி வயலில் தானே நிற்பானுவே, ஒரு மிரட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அங்கே பங்காரசாமி போகக்கூடிய நேரத்தில் வெள்ளச்சாமி, முத்தையன், மூக்கம்மா, வெள்ளச்சாமி பொண்டாட்டி எல்லாருமா அப்படி வயலில் கிடக்கக்கூடிய இழந்த முள்ளை வெட்டி போடுறாங்க, கல் பொறுக்கி தூர போடுறாங்க, பயிர் விதைக்கிறாங்க. இப்படி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் மேக்க தள்ளி ஒரு வயலில் நின்றுக்கிட்டு கூப்பிட்றாரு, ஏப்பா முத்தையன் உனக்கான பொங்காலம் வந்துடுச்சா, ஒழுங்காக என்ற வட்டியை முதல்ல தந்துட்டு வயலில் இறங்குங்கன்னு சொல்கிறாரு. அண்ணன் தம்பி இருக்கும் கோவம் வந்துடுச்சு. என்னடா இவன் எச்சலத்தவன்னா என் தலைமையில் எகிருவானா அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேருமே பாஞ்சு அடிக்க வராங்க. அவன் கம்பை மடித்து கட்டிக்கிட்டு வரான் அண்ணங்காரன். இப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ வயலில் வரது சரியில்லையே, நம்மளை அடித்து போட்டுருவாங்களா இல்லை நினச்சி பயந்து அடித்து ஓடுறாரு. வயலை ஃபுல்லாக உழுது போட்டிருக்கிறனால ஓட முடியலை, துப்புக்குன்னு ஓடுறாரு. கடைசியில் வேட்டி அவுந்து கீழே விழுந்துடுச்சு. அப்படி விழுந்த போதும் வேட்டி தூக்கிச்சுக்கிட்டு பங்காரசாமி ஓடி விட்டார். ஸோ நிலத்தை மீட்டுட்டாங்க. அதான் உரிமை தாகம் அப்படிங்கிற கதை. சரிங்களா? அடுத்து சான்றோர் சித்திரம், அப்புறம் நயம்பாராட்டுக கொடுத்துருக்குறாங்க. வல்லினமைகளை இட்டு எழுதுக நீக்கி எழுதுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், புதிய தலைமுறை இத்து ஸ்டேக் அவுட் பண்ணணும், எல்லா பிரச்சனைகளும் இப்பு போடணும், சிங்கத்தை போல இப்பு எதிர்கொண்டு தீர்ப்பால் இத்து எடுத்துடணும், மாணவர்கள் பெற்றோர்களை இத்து போடணும், நண்பர்களாக இப்பு, நட்பு கொள்ள இக்கு எடுக்கணும், இன்ப துன்பங்களை இப்பு பகிர்ந்துக்கு இக்கு எடுத்துரு, ஆசிரியருக்கு இக்கு போடு, கீழ்ப்படுதலை இப்பு போடு, தெரிந்து கொண்டுல இக்கு எடுத்துரு. லாஸ்ட் லைனில் அகற்றிக்கு அப்புறம் இப்பு, நல்லனவற்றைக்கு அப்புறம் இக்கு. இதுதான், இதை எழுதிக்கிடுங்க. அடுத்தால கீழ்காணும் பத்தியை படித்து எழுதுக. பத்தியை படித்து அறிவிப்பு பலகைக்கான செய்தியை உருவாக்குக. அறிவிப்பு பலகைக்கான செய்தி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எழுதுங்க. அதாவது வேர்களை விழுதுகள் சந்திக்கும் விழா, வேர்களை விழுதுகள் சந்திக்கும் விழா அப்படின்னு ஒரு விழா. நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரஜினி முருகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ரஜினி முருகனில் தாத்தா ரொம்ப காலமாக இருப்பார். அவங்களுடைய வாரிசுகள் மகன் வழி மகள் வழிலாம் வெளிநாடு போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் தான் அங்கே இருப்பான். இப்போது அவருக்கு ரொம்ப எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசை. தான் இறந்ததாக ஊருக்கு ஒரு போய் சொல்லுவார். எல்லோரும் ஓடி வந்துடுவாங்க. அப்படிங்கிறது பார்த்துருப்போம், அந்த படத்தில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே யாருன்னா தங்கவேல் பொன்னம்மாள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. தங்கவேல் பொன்னம்மாள் அப்படிங்கிற தம்பதிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் வழி மகள் வழி அப்படி பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி அவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அதாவது வாழ்த்து பெறுறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது யாருன்னா அவங்களுடைய பேத்தி தங்கவேல் அப்புறம் பொன்னம்மாள், அந்த தம்பதியினுடைய பேத்தி செல்வி அப்படிங்கிற கண்மணியை
அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்த செய்கிறாங்க, முன்னெடுத்து நடத்துகிறாங்க. இதனே ஒரு பேராவா அழகான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. விழுதுகள் வேர்களை சந்திக்கும் விழா, நடைபெறும் நாள், இடம், தம்பதியினர், வாழ்த்து பெறுவது, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பது, அது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஆடு மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 4 மார்க்கு சோலையாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து மொழியோடு விளையாடு. ஒரு வீட்டில் எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க, ஆனால் 4 பேருமே 4 மூலையில் இருக்கிறாங்க. பாருங்கள், எப்படின்னா ஒருத்தங்க டிவி பார்க்குறாங்க, ஒருத்தங்க லேப்டாப்பில் கேமில் விளையாடுறாங்க, இன்னொருத்தங்க ஃபோன் பார்க்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் 3 பேருமே யாரும் முகத்தை பார்க்கல. இன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் எல்லாருமே இணையமாக மாறிவிட்டது. யாருமே யார் முகத்தை பார்க்குறது கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துகிற மாதிரி எழுதிக்கிடுங்க. அதுக்கடுத்தால ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, பொருத்தமான வேற்றுமை உருவை சேர்த்து முறையான தொடர் உருவாக்குக. முறையான தொடர். குமரன் வீடு பார்த்தேன். வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருவை இணைச்சி எழுதணும். குமரன் வீட்டில் வீடு பார்த்தேன். குமரனை ஐ போட்டாச்சா, வீட்டில் பார்த்தேன். மாறனின் பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும்? போட்டியில் வெற்றி பெற்றதனால் கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தன. காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். அதுக்கடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். நியூக்ளியர் ஃபேமிலி தனி குடும்பம். கல்ச்சர் பண்பாடு. மாற்றியார்ச்சி தாய் வழி சமூகம். ஹேபிடேட் வாழிடம். அப்புறம் தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பம். எப்படி ஒரு லெட்டர் எழுதணுங்கிறது தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. லெட்டர் எழுதி முடிச்சுட்டு எப்படி பயோடேட்டா ரெடி பண்ணணும். தன் விபர படிவம். 10ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கீங்க, அதுக்கான ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் அதையும் படிச்சுக்கிடுங்க. கேட்டாலும் எழுத தெரியணும். சரிங்களா? இதோட இயல் 3 முடியுது. தொடர்ந்து அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் அழகர்.